வள்ளலார் மனித நேயத்தின் ஒளியறை. ஒரு கிராமத்தில் வள்ளலார் தனது சிறு வயதிலிருந்தே தனிச்சிறப்பு கொண்ட பிள்ளையாயிருந்தார். அவருக்குள் இளைஞராயினும் அருபெரிய உணர்வு இருந்தது. ஒரு நாள் ஒரு பசியால் வாடும் மனுஷனை பார்த்தார். அவன் உடை கிழிந்ததாய், முகத்தில் சோர்வு நிரம்பியதாயிருந்தான். அதை பார்த்த வள்ளலார் தன் வீட்டிலிருந்த உணவை எடுத்துச் சென்று அவனுக்கு அளித்தார். அவனது பசித்தரிப்பு போய்விட தன் உடையை கூட அவனுக்கு கொடுத்து விட்டார். அந்த நாள் இரவே அவருக்கு ஒரு ஆழமான சிந்தனை எழுந்தது. இந்த உலகில் பக்தியும் வாழ்க்கையும் ஒரே தரத்தில் இருக்க வேண்டும். இறைவனை போற்றுவதற்கு முன் அவரின் படைப்புகளை நேசிக்க வேண்டும். எந்த ஒரு உயிரினமும் துன்புற வேண்டாம். வள்ளலாரின் முக்கிய கொள்கை ஜீவகாருண்யம், அதாவது அனைத்து உயிர்களுக்கும் கருணை. மனிதன் மட்டுமல்ல, துன்புறும் எந்த உயிரினத்திற்கும் உதவ வேண்டும் என்பதே அவரது அடிப்படை கொள்கை. ஒரு முறை அவர் தம் ஆசிரமத்தில் திருக்கருணை பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுவன் ஓடி வந்து சொன்னான், சாமி, வெளியில் ஒரு மாடு பசியால் அலறி அழுகிறது. வள்ளலார் உடனே தன் தியானத்திலிருந்து எழுந்து மாட்டுக்கு உணவு கொடுத்தார். பின்னர் அவர் சொன்னார், உலகின் ஒளியோடும் இறைவனின் அருளோடும் நாம் வாழ வேண்டும். ஆனால் அதற்கு அடிப்படையானது கருணையே. உயிரினங்கள் பசியால் வாடுவதையும் மனிதர்கள் துன்புறுவதையும் பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. இது அவரது வாழ்வின் முக்கிய பங்காக அமைந்தது. எல்லா மதத்தையும் ஒரே ஆத்ம பலகையாக கருதி அவர் தன்னுடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கினார். அங்கு சாதி, மதம், மொழி வேறுபாடுகளின்றி அனைவரும் இணைந்து இறைவனை வழிபடலாம் என்றார். பிறரை நேசிக்க வேண்டும், உண்ணல், உடுமல் என்ற அடிப்படை தேவைகள் கூட மற்ற உயிர்களுக்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு உண்மையான வழிபாடு எனில் துன்புறும் உயிர்களுக்கு உதவுவது. வள்ளலார் தனது வாழ்நாளின் இறுதியில் உணவின்றி வாழ்ந்தார். உடலின் ஆசைகள் அனைத்தையும் துறந்தார். ஒரு நாளில் அவர் தன் அறையில் தனியாக இருந்தபோது, மரணத்திற்கு பிறகும் மறைந்தார் உலகில் ஒளியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அங்கே அருட்பெருஞ்சோதி ஆகி ஒளியில் கலந்தார். இன்று வள்ளலாரின் வாழ்க்கையும் கொள்கைகளும் உலகெங்கும் மனித நேயத்திற்கும் ஜீவகாருண்யத்தின் அடையாளமாக கற்றுக் கொடுக்கின்றன.